இன்றைக்கி நம்ம வெலை மீனில் மீன் புட்டு செய்ய போகிறோம். நான் வெலை மீன் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ மீன் நம்ம பாருங்கள் நல்லா இந்த மாதிரி லேசாக வேக வச்சுக்கிறோம். 3/4 வேக்காடை அது போட்ட உடனே வெந்துடும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு முள்ளெல்லாம் இல்லாமல் அது நம்ம அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கிறணும். இந்த மீனில் ரொம்ப முள் இருக்காது. இது பேர் வெலை மீன். இந்த மீனில் நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம மீன் புட்டுக்கு நான் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டிருக்கேன். கடுகு நல்லா இதாகிடுச்சு. நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுட்டு இது நல்ல செவக்க வதக்கணும். நல்ல செவப்பாயிடணும். நல்லா பொன்னிறமாக ஆகணும். இப்போ நல்ல பொன்னிறமாக நல்லா இதாகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. நான் மீன் வேக வைக்கும் போதே இதில் நான் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் உப்பு போட வேண்டியதில்லை. தேங்காவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறட்டும். இந்த வதங்குற தேங்காயிலே நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்லாவே கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள், இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இது 1/2 கிலோ மீனுக்கு. மீனில் நல்லா லேசாக ஆவியில் வேக வச்சுட்டு முள்ளை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். இதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வச்சுக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா நான் ஏற்கனவே மீனுக்கு உப்பு போட்டுட்டேன். இந்த மசாலாவுக்கு மட்டும் இது கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் தேங்காயில் உள்ள தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றிக்கிடட்டும். வற்றி இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சா, இந்த ஸ்டேஜில் இவ்வளோதான் இதோட. இது ரொம்ப ஈஸி. நல்லா செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. இந்த பாருங்க, இந்த மீனை முள் மட்டும் உப்பு போட்டு வேக வச்சிடணும். மஞ்சள் தூள் இதுலேயே போட்டு வேக வைக்கலாம். நான் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் லைட்டாக நம்ம ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கரைச்சி வச்சுருவேன். பாருங்கள், நல்லா இப்படி நம்ம நல்லா வதக்கி வச்சுருவோம். இந்த தண்ணி லேசாக சத்தம் கேட்குதுல, அந்த சட்டை கொஞ்சம் இதாகட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கும். இது சுறா மீன், முள் இல்லாத மீன்லாம் நல்லா செய்யலாம். ஊளா மீனில் செய்யலாம். அவ்வளோதான். இதில் நம்ம போட்டு வெங்காயம், கடுகு போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், மிளகா பொடி, ஜீரகம், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. அவ்வளோதான். இது பாருங்கள், நம்ம அந்த உதுத்து விடும் போது மட்டும் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கு போடாமல் கொஞ்சம் 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 கட்டிக்கிட்டே பெரிய ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு பெரிய இதாக போட்டிங்கன்னா குழஞ்சி போகாது. இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக ட்ரை ஆகிடும், நல்லா ஆகிடுது. இதில் நம்ம கொஞ்சம் லெமன் மட்டும் புழிஞ்சுட்டுருக்கேன். லெமன் புழிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இது பாருங்கள், அவர் 7-8 பேர் சாப்பிடலாம். இது 1/2 கிலோ தான். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மீன் பொடி மாஸ் அல்லது புட்டுன்னு சொல்லுவோம்.
மீன் பொடி மாஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு மீன் புட்டுன்னு சொல்லுவாங்க, மீன் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட, நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.